இப்போ நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் ஃபார் டபிள்யூ பேட்டர்ன் 5 மினிட் 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடுக்கு கரெக்டாக இருக்கும். இதே 1 ஹவர் 4 ஹவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்விங் ட்ரேட்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே டெய்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டால் லாங் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே ஒன்லி ஃபார் டபிள்யூ பேட்டர்னுக்கு மட்டும்தான் இந்த டைம் ஃப்ரேம்ஸ். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன். இப்போ இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் நெக் லைன் பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ டார்கெட் எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நெக் லைனில் இருந்து டபுள் பாட்டம் அடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட், அது வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இதை அப்படியே எடுத்து நெக் லைனுக்கு மேலே வைக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா டார்கெட். இப்போ நெக்ஸ்ட்டு நெக் லைனை பிரேக் பண்ணிருச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு கீழே வந்து கரெக்டாக நெக் லைன் கிட்ட ரீடெஸ்ட் எடுக்குது. இந்த நெக் லைன் கிட்ட ரீடெஸ்ட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து மெஷர் பண்ணோம்னா நம்மளோட டார்கெட். ஸோ இந்த லெவலில் டார்கெட். எஸ்எல் எங்கே மெயின்டைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா